சொல்லுங்க. 2:57 நாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நல்ல பொருட்களை புசியுங்கள், எனினும் உங்கள் மூதாதையர் வரம்பு மீறினார்கள், அவர்கள் எனக்கு அநீதி இழைக்கவில்லை, அவர்கள் தங்களுக்கு தாங்களே அநீதி இழைத்துக் கொண்டார்கள். 2:57 உங்கள் மீது மேகம் நிழல் இடச் செய்தோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ மேகம் இருக்கு இல்லையா, அது மாதிரி இல்லையா, கஷ்டமான நேரத்தில் உங்களுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்குது இல்லையா, அதை அறிவிக்கிறான். கஷ்டத்தை நீங்க சம்பாதிச்சது மேகத்தை அவன் கொண்டு வர, மேகத்தை நீங்க கொண்டு வர முடியுமா? இல்ல. உதாரணத்துக்கு காட்டுறேன். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சுகத்தை, நீங்க கஷ்டத்தில் இருக்கும்போது ஒரு சுகத்தை கொடுக்குறான், நீங்க சம்பாதிச்சதில்ல, அது அவன் கொடுத்தது. மண்ணிலிருந்தும் வானிலிருந்தும் உங்களுக்காக இறக்கி வைத்தோம். சொல்லுவோம், மண்ணிலிருந்தும் வானிலிருந்தும் உங்களுக்காக இறக்கி வைத்தோம். நீங்கள் அறியாத புறத்திலிருந்து அவன் உங்களுக்கான தேவைகளை நிறைவேற்றி வைக்கின்றான். நாம் உங்களுக்கு அருளியுள்ள பரிசுத்தமான உணவிலிருந்து புசியுங்கள். என் இறைவன் தந்ததுங்கிற எண்ணத்தோட, இது என்னதுங்கிறதுக்கு பதிலா இது என் இறைவன் தந்ததுங்கிற எண்ணத்தோட நீங்கள் எடுக்கும்போது அது தூய்மையானது. இப்ப அது தூய்மையான உணவு. என்னது நான் சம்பாரிச்சது இந்த எண்ணம் இருக்கு இல்லையா, அப்படின்னா எனக்கு தவிர யாருக்கும் இல்லை அப்படின்னு எண்ணத்துக்கு எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கு. என் இறைவன் கொடுத்தது அந்த எண்ணத்தோட இப்ப அது பரிசுத்தமான உணவு, உண்ணுங்கள். அவர்கள் நமக்கு தீங்கு செய்யவில்லை. இருக்கா சொல்றான் அப்படின்னா என்னத்தோம், உங்களுக்கு நினைச்சு நீங்க சாப்பிடுறீங்களா, கடவுள் என்ன படைச்சிருக்கான், நான் தான் எல்லாமே செஞ்சேன், நான் தான் நிலத்தை உழுதேன், நான் தான் பயிரிட்டேன், நான் தான் அறுவடை பண்ணேன், நான் தான் அவனுக்கு அப்படி சொல்றதன் காரணமாக எனக்கு எந்த தீங்கும் நீங்கள் செய்துவிடவில்லைன்னு சொல்றேன். நீங்க பெருமை கொள்வதன் காரணம் என்ன சொல்ல வரீங்க, அதனால கடவுள்லாம் ஒன்றும் படைக்கல, எல்லாம் நம்ம கஷ்டப்பட்டாதான் வரும் அப்படின்னு சொல்ல வரீங்க இல்லையா, அப்படித்தானே? அப்படித்தானே அது அர்த்தம். என்ன சொல்றான், அதனால் நமக்கு எந்த தீங்கும் நீங்கள் செய்துவிடவில்லை, தமக்கு தாமே தீங்கிழைத்துக் கொள்கிறார்கள். இப்ப மழையை நிறுத்திடுவான், நீ கஷ்டப்பட்டு உழைச்சி கொண்டு வர பார்ப்போம் இல்லையா. நீ தானே சொன்ன, நான் தான் பயிரிட்டேன், நான் தான் உழுதேன். உதாரணத்திற்காக ஒன்று, நீங்க செய்கிற எந்த ஒரு காரியத்திலும் அதுதான் இறைவன் சொல்றான். நான் செஞ்சேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா இப்ப நீங்க அதனால எனக்கு ஒரு தீங்கு இல்லை, உங்களுக்கு நீங்களே தீங்கிழைத்துக் கொள்கிறீங்கன்னு சொல்றேன். உங்களுக்கு நீங்களே கஷ்டத்தை உண்டு பண்ணிக்கிறீங்க. இப்ப சோதனை வருது, இப்ப நீங்க தான் சொன்னீங்க நான் தான் பண்ணேன், இப்ப பண்ணிக்க வேண்டியதானே இல்லையா. ஏன் இப்ப கரை சொல்றீங்க, வானம் போயிச்சிருச்சு அப்படின்னு, பூமி விளையிலன்னு ஏன் சொல்றீங்க? இதுதான் விளைவிக்கிற ஆளாச்சே இல்லையா. நிறைய அறிவு இருக்கு உங்களுக்கு, விவசாய அறிவு இருக்கு, விஞ்ஞான அறிவு இருக்கு, விளைவிச்சு கொண்டிதானே, மருத்துவ அறிவு இருக்கு, உருவாக்க வேண்டியதானே. அவர்கள் நமக்கு எந்த தீங்கும் செய்யவில்லை, தங்களுக்கு தாங்களே தீங்கு செய்து கொள்கிறார்கள். நீங்கள் பெருமை கொள்ளும் போதெல்லாம் உங்களுக்கு நீங்களே தீங்கு செய்து கொள்கிறீர்கள். என்னதுன்னு சொல்றீங்க. நம்முடைய பேச்சுல, நம்முடைய செயல்ல, எண்ணத்துல என்ன இருக்குன்னு நமக்கு அறிவிக்கிறோம் வேதத்துல இறைவன். எப்படி நம்ம நினைக்கிறோம், எப்படி பேசுறோம், எப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கோங்கிறத நமக்கு அறிவிப்பது வேதம். கேட்குறீங்களா இல்லையா, அவ்வளவுதான் சொல்றேன். ஏற்றுக்கொள்கிறீர்களா, மறுக்கிறீர்களா? ஏற்றுக்கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக, மறுத்தீர்கள் என்றால் எப்படிப்பட்டதாக இறைவன் அறிவிக்கின்றார். தொடர்ச்சியாக ஒவ்வொரு செய்தியாக நமக்கு அறிவிச்சுக்கிட்டே இருக்கிறார்.